வேலு பெருக்கணுமே வீட்டை. லைட் ஆஃப் பண்ண அவனு. இல்ல சாமி, இப்பவே பாலா தூங்கிட்டேன் சாமி. நான் பண்றேன். பிரதர் கடவுளே நல்லா தூங்குறான். கூட்டிடுவோமா? கூட்டு நான் வரல பிரதர். என்னாச்சு? காலை கூட்டிட்டு வேற ஏதாச்சும் அவர் தூங்கும்போது வேலை பார்க்க எட்டி மட்டும் பாப்பாராமா? கேப்டன் நான் கொம்பு முளைச்சிச்சா? அதே தான் நான் எல்லாரையும் கேட்பேன். நானும் கேப்டன் நான் அப்புறம் அவங்க பாருங்க அம்மி ஆட்டிகிட்டே இருக்க வைப்பேன் அப்புறம் எல்லாரையும். வந்து நானும் வந்து எழுப்புனா அவரும் இவரும் வந்து அவரால் முடியலன்னா எட்டி பார்க்க மட்டும் முடியாமன்னு என்ன அர்த்தம்? எங்க கேப்டன் சொல்லிட்டேன்ல, எங்க கேப்டன் உங்ககிட்ட கன்வே பண்றாரு. இல்ல உங்க கேப்டன் சொல்லவே இல்லை எங்க கிட்ட. இப்போ ஏதோ நான் வாண்டடா வேலையே பண்ணக்கூடாதுன்னு போய் தூங்குன மாதிரி இருக்கு. அங்க வந்து உட்காந்து சொல்றாரு அடுத்த வாரம் முழுக்க உட்காந்து அம்மியில அரைக்க வச்சுட்டே இருப்பேன்னு சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க. உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையுமே அப்படியே நீங்க உதுத்து விட்டு போயிட்டே இருப்பீங்க, எல்லாரும் பாத்துட்டே இருக்க முடியாதுங்க பாலா. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் உட்கார வச்சு அம்மியில அரைக்க விடுறேன் அப்படின்னா அப்புறம் இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யாரு எல்லாருமே எல்லாத்தையும் சும்மா கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது தப்பு பாலா. சரி வச்சுக்கோங்க. 23ஆம் நாள் இரவு 10:20. கருத்துனா கருத்து எடுத்து பேசுங்க. மூட்டை அதெல்லாம் பேசியாச்சுனே. அதெல்லாம் பேசியாச்சு. ப்ரோ பேசியாச்சு ப்ரோ. பேசினதுக்கு தான் இப்ப பதில் கொடுக்கறாருல. இந்த மாதிரி தான் பாத்தீங்களா? காதல் தான கேக்குறீங்க. அப்புறம் என்ன கேக்குறீங்க? இது எப்படி பேச முடியும்? இப்படியே சொல்லுவாங்க. ரமேஷ் அண்ணாவா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், சிவானியா இருக்கட்டும், 3 பேருமே அவர் தூங்கிட்டோங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லல என்கிட்ட. ஆனா சிவானி நீங்க என்கிட்ட சொன்னியா இது? அண்ணா நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? வேலு நீங்க என்கிட்ட சொன்னியா? அதான் தூங்கிட்டு இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான். யாருமே தூங்கும் போது நான் இது வரைக்கும் கூப்பிட்டு நீங்க வேலை செய்யணும்னு சொல்லல. சத்தியமா நான் சொல்றேன், லாஸ்ட் வீக் உயிர் போற அளவுக்கு எனக்கு தலைவலி. நான் சமைச்சு முடிச்சுட்டு தான் வந்து படுத்தேன். அது ஒரு மெச்சூர் அடல்ட் பண்ற ஒரு விஷயம். உங்களால பண்ண முடியலன்னா உங்க கேப்டன் கிட்ட சொல்லிருக்கலாம், என்னால பண்ண முடியலங்க அப்படின்னு இவர் அவர் என்கிட்ட சொல்லிருப்பாரு. இது நீங்க வந்து அங்க கொடுத்த ரியாக்ஷன் was over the top. There was no need for it. Simple and straight. நீங்க எட்டி மட்டும் பார்க்க முடியும் எட்டி பாத்தீங்க இங்க இருந்து. It was also over the top. It was not over the top. அவர் எட்டி பார்க்கறாங்க. You can feel sorry for what is being said. My opinion. You can please keep your opinion. I don't care about that. You can also keep your opinion with yourself. அதுதான் நான் சொல்லியாச்சு கிளியரா. நீங்க எழுந்து மட்டும் பார்க்கறது சொல்ல முடியாது. நான் கேப்டன் தான் பேசிட்டு இருந்தேன். அப்ப எல்லாரும் நீங்க உங்க கேப்டன் கிட்ட பேசினாலோ இந்த ஹவுஸ்க்கு இந்த வாரம் நான் தான் கேப்டன். நீங்க நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்டனா நீங்க எனக்கு பதில் சொல்லி தாங்க ஆகணும். If you do not want to answer, பதில் சொல்ல முடியாது. Clearly எனக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. இங்க இருக்கவங்க எல்லாரும் இத கேட்டாச்சுல, ஹவுஸ் கேப்டனுக்கு பாலாவால பதில் சொல்ல முடியாது. Clear? Thank you பாலா. கேப்டன் மாதிரி பேசினா பதில் சொல்லலாம். அவரால் எட்டி மட்டும் பார்க்க முடியுமா? வேலை செய்ய முடியாதா? எட்டி மட்டும் பார்க்க முடியுமா? வந்து இத சொல்லிட்டு போக முடியாதா அப்படின்னு தான் கேட்டேன். வேலை செய்ய முடியாதுன்னு யாரும் கேட்கவே இல்ல. முதல்ல என்ன சொன்னோன்றது இங்க, அதாவது அங்க படுத்து எந்திரிச்சு போற நிலைமையில இருந்தா சொல்லிருப்பேன். ஆனா ஒரு நிமிஷம் எழுந்து அவரால சொல்ல முடியலையா? எந்திரிச்சு போக முடிஞ்சா சொல்லிருப்பேனே வந்து. ஐயா உங்ககிட்ட வந்த போது சொல்லிருக்கலாமே. ஐயா 2 பேரும் நான் சொன்னேனே. அவர் தான் சொல்லலன்றாரே பாலா. நான் தான் சொன்னேன்றேனே. இப்ப அத தெளிவா சொல்ல போறீங்களா இல்லையா? உங்கள்ட்ட சொன்னாரா அவரு எனக்கு உடம்பு முடியல நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னாரா? யாரோ ஒருத்தர் இங்க பொம்பளைக்காக நிக்கணும். கடைசியா சொல்லலாம். உங்கள்ட்ட சொன்னா நீ சொல்லுங்க. ஆஜித் கிட்டயும் சொல்லல. ஆஜித் கிட்டயும் சொல்லல. நான் இங்க தான் இருந்தேன். ஐயா இது உடம்பு முடியலன்னு உன்கிட்ட சொன்னாரா தம்பி? மார்னிங்கே நான் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மார்னிங்கே பண்ணிட்டேனேங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது உண்மையான நீங்க நீங்க தூங்கும் போது உங்களை எழுப்பணும்ன்றது என்னோட இன்டென்ட் கிடையவே கிடையாது. இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கும் போது ஒருத்தர் மட்டும் படுத்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நாங்க சத்தியமா கூப்பிட்டு இருக்க மாட்டோம். இந்த ஒரு நிமிஷம் வேலு, இது வரைக்கும் நீ பேசல, இப்ப வாய் மூடு ப்ளீஸ். யாராவது வேணும்னே தூங்குவாங்களே? இது வரைக்கும் என்னைக்காச்சும் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அந்த வீட்டுல. I'm not talking to you. ஏதாவது கவுண்டர் கேட்டா I'm not talking to you. I will not listen to you. I don't have to answer you. See, every week under performer, worst performer எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் included தானே. எல்லாரும் let it be there. Okay, one day I'm sleeping it's become a huge problem. Then problem is with the people, not with me. That is not the problem. The attitude is the problem. The calling attitude is also a problem. The calling attitude is also இல்ல என்னங்க ப்ரொவோக் பண்ணிக்கோங்களா? நான் உங்களுக்கு அது சொன்னது உங்களை ப்ரொவோக் பண்ணுச்சு. அதுக்கு 5 தடவை முன்னாடி வந்து வேலு கூப்பிடுறாரு, அவர் கூப்பிடுறாரு, இவர் கூப்பிடுறாரு, இதெல்லாம் எங்களை ப்ரொவோக் பண்ணவே கூடாது. நாங்க ஐயோ பாலா சார் வந்து சொல்லிட்டாருங்க, நாங்க இப்ப எதுவுமே பண்ண முடியாது, நாங்க வெயிட் பண்ணிட்டு பாலா சார் வருவாரா, பாலா சார் வருவா, நாங்க வெயிட் பண்ணிட்டு எந்திரிச்சாதானே மொத ஆன்சர் பண்றதுக்கு. அப்புறம் எழுந்துக்கல. எந்திரிக்கல. எழுந்தீங்களா எழுந்துக்கல. தூக்கத்துல பதில் சொன்னீங்களா? தூக்கத்துல பதில் ஃபர்ஸ்ட் 3 வாட்டி எந்திரிக்கலாம்னு வேலு அண்ணா தான் சொன்னாரு. அதான் அவரு சொல்றாரு. நீங்க அதுதான் நானும் சொல்றேன். எந்திரிச்ச அப்புறம் தான் ஆன்சர் பண்ண முடியும். இல்ல காலிங் attitude is a problem அப்படினு சொன்னார்ல.
காலிங் ஆட்டிடியூட் என்னது? அவரு 3 தடவை எழுப்புறாரு, இவர் 2 தடவை எழுப்புறாரு, இவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கவர்கிட்ட மட்டும் 2 தடவை பதில் சொல்லி விடுறாரு. அந்த பதிலையும் செம ஆட்டிடியூட் அப்படி அடிச்சு த்ரோ பண்றாரு. இவரு போய் பதில் சொல்லி விட்டுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒருத்தர் வெளியில இருந்து ஒண்ணு சொன்ன உடனேயும் என்ன தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு நினைச்சு வர்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த 5 யாரை ப்ரோவோக் பண்ணாங்க? இப்போ உங்களை யார் நானும் இங்க தான் உட்கார்ந்திருந்தேன். இப்போ உங்களை யார் ப்ரோவோக் பண்ணா? நீங்க தான். எது ப்ரோவோக் பண்ணிச்சு? ரொம்ப நேரமா என்ன ப்ரோவோக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆப்வியஸா ப்ரோவோக் பண்றீங்க. வெளியில நீங்க வந்து பேசுறப்ப நீங்க பேசுறது தப்பு. நீ யார் கேக்குறதுக்குன்னு கேட்டீங்களா? அதுக்கு பேர் ப்ரோவோக். நான் கேட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க பேசுறது தப்பு அப்படி மறுபடியும் சொல்லும்போது நீங்க யார் கேக்குறதுக்கு மறுபடியும் என்ன கேக்குறீங்க? அதுக்கு பேர் ப்ரோவோக். நான் கேட்டிருக்கணும். இப்போ நீங்க ஒன்னு சொல்லும்போது உங்க மேல இருக்க தப்ப யாருமே சொல்லாம இருக்கும்போது நீங்க தான் தப்புன்னு நான் சொல்றேன்ல. என் மேல தப்பு இல்ல நான் சொல்லவே இல்ல. என் மேல தப்பு இல்ல நான் சொல்லவே இல்ல. I have problem with the captain's attitude. இப்பதான் உங்க மேல தப்பு இல்லன்னு சொல்லவே இல்லன்ற வார்த்தை இப்பதான் வருது. இவங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? மத்தவங்க என்ன சொல்லல. அத சொன்னேன் நானு. என் மேல தப்பு இல்ல நான் சொல்லவே இல்லையே. அந்த வார்த்தை இப்பதான் சொல்றேன். அதான் சொல்லிட்டேனே. என் மேல தப்பு இல்ல நான் சொல்லவே இல்லையே. Problem with the captain's attitude ன்னு சொல்லியாச்சே. அதோட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்? I made my point. I am not responding or answerable to such captain. சச் கேப்டன் சொல்ல முடியாது பாலா. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? சச் கேப்டன் சொல்லும்போது எங்க எல்லாருக்குமே அந்த ஃபீல் பண்ணிருந்தா I will agree to you. Personal. அதான் நான் சொல்றேன். நான் வந்து பின்னாடி சொல்லல. I felt it to be very personal. அதனால சொல்றேன். I am not answering to such captain. சோ நீங்க ஒத்துக்கிறீங்க உங்களுக்கு கேப்டனை பிடிக்கலனா அவங்க சொல்ற எதுமே இந்த வீக் செய்ய மாட்டேன் அந்த மாதிரியா? அப்படி இல்ல. அவங்க சொல்றது எதுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல. நீங்க ஆன்சரபிள் சொல்றாங்க. அந்த ஆன்சரபிள் அப்போ I was talking to my captain. அவருக்கும் நான் சொல்றது சரியா புரியல. ஓகேவா? சோ இங்க வந்து எனக்கு வந்து கத்தி பேசுறது, அவங்க 4 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்க வந்து பேசுறது இட்ஸ் லைக் வெரி சில்லி. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா I won't answer. நேரா வந்து பொலைட்டா கேட்டாங்க. I don't like the captain அப்படின்றது is very mature. I find that very mature. அந்த மெச்சூரிட்டி சத்தியமா நம்ம யார்கிட்டயுமே கிடையாது. I don't like the captain. கேப்டனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நாமினேஷன் அப்போ சொல்லட்டும். இல்லையா நாளைக்கு குரூப்பா உட்காரும்போது லஞ்சில் சொல்லட்டும். இல்லை கூப்பிடுறது நியாயம் தான், கூப்பிட்டு கேட்கறது எல்லாம் நியாயம் தான். இங்கே வந்து கேப்டன் நானும் பேசிட்டு இருக்கும்போது வேல்முருகன் இன்வால்வ் ஆயிருக்காரு. 4 பேர் வந்து நடுவில் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச எனக்கு பிடிக்கல. எனக்கும் பேச தெரியும் எல்லாரும் பேசுற மாதிரி. I don't like the attitude. Captain sat there and discussed with everybody before I'm coming in. நான் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். நீங்க தான் வெளிய எடுத்து போயிட்டீங்க. இல்ல ஒரு நிமிஷம் வேலு. நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசணும். வேலு இவர் நாங்க பேசிட்டு வெளியில போனது யாரு? Look at this tone. இந்த டோன்ல தான் என்ன டிஸ்கஸ் பண்றாரு. அது எடுத்தோனே அந்த டோன்ல பேசினா you can blame them. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் டோன் அப்படியே ரைஸ் ஆயிட்டே போகுது. என்ன சொல்றேன்னு அவர் புரிய மாட்டேங்குது. நீங்க தெளிவா பேசுறேன்னு என்ன குழப்பிட்டே இருக்கீங்க. அந்ததுல இருந்து நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து என்ன உங்களுக்கு புரியலன்னு நானும் அந்த மைண்ட்ல தான் இன்னமும் இருக்கிறேன் பிரதர். அதெல்லாம் கிடையாது பிரதர். அத நீங்க ஏதோ டேலண்டா பேசுறங்கற பேர்ல என்ன குழப்பி விட்டீங்க. நான் மேதாவியும் கிடையாது, நல்லவனும் கிடையாது. நான் இப்படி பேச முடியுமா? என்ன பேசுன மாதிரி இப்ப நீங்க ஆமா அப்படிதான் இப்படிதான் இப்படின்னு ஒரு இது நான் என்ன சொல்றேன் நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க வந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் அப்படி ஆமா இப்படிதான் பேசிருக்க மாட்டேன். ஓகேவா? நீங்க வந்து பிரச்சனை என்னதான் இருக்கு. அப்ப புரியுதா? அவங்க மேல காமெடியா நீங்க இப்படி பண்றீங்க. இப்ப புரிஞ்சுச்சு புரியுதா? அதெல்லாம் தப்பு. அத சொல்லி பிரச்சனை நான் ஒண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லிருந்தா இத நான் பேசிருக்கேன். அப்படி திருப்பி நான் சொல்லவே இல்ல. அவ்வளவுதான். I find the captain silly. I find the captain irresponsible. I find the captain not doing anything. என்ன வேணா சொல்லிக்கோங்க. புரியல சொல்லி. It's perfectly all right Mr. Bala. I am absolutely okay with you not liking me. You don't like the captain? I think this is the time for you to tell. No. Sorry Archana. இல்ல சார் வேண்டாம். எதுக்கு? வேண்டாம் சார். அது சொல்லி காமிச்சதா தப்பு. Don't use that biased word and talk there. I am fine to be biased. I have affection only for the balance 14 people. I have no affection for Bala. Bala, thank you very much. It's been an absolute professional relationship. You will see the professional side of me from here on. Okay. All right? You will see that professional side. You are responsible to answer me as the house captain for the next 4 days, whether you like it or not. I don't know why you can't tell. I can't respond if I don't like it. Sorry. You do not have a choice. Okay. You have to. I can't. Good night. Thank you very much. I can't. If your attitude is like this, I can't. சத்தியமா சொல்றேன். I'm 38 years old. I can't be fighting with a 24-year-old. Really. அப்ப நான் சொன்னேன் அவன் அங்கிருந்து எட்டி பார்க்க மட்டும் முடியுது, வந்து சொல்லிட்டு போக முடியல. இந்த டோன்ல தான் எட்டி பார்க்க முடியல வந்து சொல்ல இப்படிலாம் எதுவுமே நான் பேசவே இல்லை. எட்டி பார்க்க மட்டும் முடியுது, வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே. இதை அவ்வளவுதான் கேட்டேன்.
அங்க பேசுறதுக்கே வழியே இல்லையே. ஏதாவது பேசினா கேட்டா தானே. Yeah. Saturday, okay? I'll be fine. Okay. இரவு 11:15. இவ்வளோ பேர் இந்த விஷயத்த வந்து இவ்வளோ பெருசாக ஆக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. நான் உள்ளே வரும்போது எல்லாரும் சேர்ந்து அப்படி பேசுனீங்க இப்படி பேசுனீங்க சொல்லும்போது வாட் என்ன நடக்குதுங்க? நான் தூங்கினது தூங்கி ஆமாம் ஃபுல்லாக பெருக்கி எடுத்து போட்டது தானே. நானும் வேல்முருகன் என்னாவும் நோபடி இஸ் ஓப்பனிங் த மவுத் அண்ட் ஒரு வார்த்தை கூட சொல்ல. காலைல பண்ணார், சொன்ன ஒரு வார்த்தையிலே பண்ணார். இப்போ ஏன் பண்ணல எனக்கு தெரியல. அப்படி கூட சொல்ல. காலைல பண்ணது கூட யாரும் சொல்ல. ஈவினிங் நான் பண்ண கூப்பிட்டும் போது ஜித்தன் அண்ணா வந்து இருடா வேக்யூம் கிளீனர் வந்து அவங்க அதே பண்ணிடும்ல அப்படின்னு சொன்னதும் சொல்ல ஒரு ஆயுத இருந்து. நான் கிராங்கியாக இருந்தால் நான் ஹாப்பிலி ஐ வில் கோ அவுட். I will with zero regrets I will go out. அவங்கள மட்டும் கூப்பிட்டு நீ பேசுதுதான் இதுதான் எனக்கு பேசு. அதுதான் சொல்றேன்ல, நீ தெரியாம உட்கார இரிட்டேட் பண்ணாதடா சோமே. ஆனா கடுப்புல இருக்கேன். தாமரை விரிஞ்சிருச்சு. அங்க சொல்லுங்க என்ன மட்டும் என்ன மட்டும் ஏன் அப்படி? நான் பாட்டுக்கு எனக்கு ஒருத்தர் பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கிறது தான். இல்ல இப்ப என்ன நான் என்ன பண்ணணும்ன்றீங்க? எல்லாரும் கூடயும் போய் சண்டை போய் நள்ளிரவு 12:25. வேற ஒரு தரம் போய் அந்த அம்மாட்ட பேசி தாத்தா கூட்டின்னு போல நான் வரேன் உட்காந்து பேசி முடியும். நான் யாரும் வேண்டாம். நீ வந்து சின்ன குழந்தை இல்ல. ஓகே, யூ ஆர் மெச்சூர்ட் அடல்ட். அன்னைக்கு நான் கொண்டு விட்டவன பேச சொல்லி கரெக்ட்டா நீ சீக்வென்ஸா நீ பேசலனா இது வந்து ப்ளோ அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அந்த ப்ரொபோர்ஷன் இவ்வளவுனாலே இது பெருசு. அதை புரிஞ்சுக்கோ. இப்போ எனக்கு அவன் மேல கோவமே வரலடா. எனக்கு சத்தியமா பாவம் மட்டும் தான் அவனை பார்த்தா. ஏன் அவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம அவன் ஏன் இவ்வளவு பாவமா இருக்கான் ஒரு பையன்? ஏன் உனக்கு என்ன ஈகோ இதுல? எனக்கு அவனை பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கு. இப்ப கூட ஒண்ணு கட்டு போல 2 நிமிஷம் நீ சொல்லு. நான் கேக்குறேன். இல்ல உட்காந்து விட கூட்டி போ. எல்லாரும் உள்ள எல்லாரும் அம்சி இவங்க 2 பேர் மட்டும் உட்காந்து பேசுங்க ப்ளீஸ். காமனா சொன்னதுக்கு எல்லாரும் முன்னாடி தான் சொல்லணும் தாத்தா. இல்ல ஃபர்ஸ்ட் அம்மா நான் வந்து இந்த பொண்ணுக்கு தனியாவும் சொன்னேன், பப்ளிக்காவும் சொன்னேன், அங்கேயும் போய் சொன்னேன். நான் பண்ண தப்பு காமன் என்ன சொன்னதுக்கு இந்த அம்மி அரைக்கிற மாதிரி இந்த வீட்ல நான் எதுவும் அது காமன் ஸ்டேட்மென்ட் பாலா. it was a word in anger. okay, இது வந்து நான் என்ன தூக்கத்துல இருந்து எதுக்கு பெருக்க வைக்கிறீங்களா? let me talk. நான் உங்க எல்லாரையும் வந்து மீன் பண்ணி அம்மியாரங்கன்னு சொல்லல. ஓகேவா? if you take it in that way, sorry, I can't ask sorry for that அம்மி அரைக்கிற thing. நீ வெறும பேசுறவன சாரி கேட்க சொல்ல. இல்ல எல்லார்கிட்டயும் நான் வந்து இப்ப இந்த அம்மி அரைக்கிற சொன்ன மேட்டருக்கு சாரி கேட்கணும்னா சாரி I can't. it's out of anger. அது வந்து நான் மீன் பண்ணி சொல்லல. நான் மீன் பண்ணி தான் நான் சாரி கேட்டுக்கிறேன். அவங்ககிட்ட பேசும்போது நீ யார்ட்ட சாரி கேட்கணும்? நான் கேப்டன் ஆயிட்டு நான் அம்மி அரைன்னு சொன்னா யாரும் வந்து அரைக்க போறது இல்ல. அப்படி சொல்றது இட்ஸ் நாட் பிராக்டிகல். கேட்கவும் மாட்டேன்னு தெரியும் போ. அது தப்பு தானே அது. நீ எனக்கு எவ்வளவு ஹேட்ரட் கொடுத்தாலும் அதுக்கு 3 மடங்கு ஜாஸ்தி உனக்கு அன்பு கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஆனஸ்டான அன்பு பாலாங்க வருது பாரு. சோ சத்தியமா இந்த நடிப்பே கிடையாது. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். சத்தியமே பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஐ நோ இட்ஸ் ஓகே. 23ஆம் நாள் நள்ளிரவு 12:30. சொல்லுங்க பாலா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த அம்மி அரைக்க வைக்கிறேன்ற வார்த்தை வந்து இட்ஸ் ஐ டென்ட் மீன் இட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்.
நான் கேப்டனாக வந்து யாரையும் அம்மி அடிக்க வைக்க போகிறது இல்லை, அப்படி ஒரு தாட்டும் இல்லை. சரி, நான் வாஸ் இன் ஆஃப் ஸ்லீப் சொல்ல போனேன். நான் வந்து முழுசாகவே நான் எந்திரிக்கல. நான் அத்தனை வாட்டி எழுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் கொரட்டை விட்டுட்டு இருந்தேன். நான் தாத்தா சொன்னேன், எனக்குமே நான் கொரட்டை விட்டதில்லை. ஸோ நான் எந்திரிச்சு பார்க்கும்போது காதில் கேட்ட ஒரே வார்த்தை என்னென்னா, எட்டி மட்டும் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டுச்சு. நான் சத்தியமா கேட்கிறேன் பாலா, உங்களுக்கு கோவம், நீங்க தூக்கத்தை இருந்தீங்க, டேஸ்ட் அவுட்டா இருந்தீங்க, எல்லாமே நியாயம் பாலா. ஆனா உங்களுக்கு டேஸ்ட் அவுட் ஸ்டேட்ல நான் சொன்னது மட்டும் தான் கேக்குதுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றது நியாயம். I think he doesn't like you, but I feel at different points he has taken a perspective of you. Like for example, wait one second, let me finish. பட்டிமன்றத்துல வந்து he felt that your opinion was one sided, and then அந்த குழந்தைன்னு கூப்பிடுறது பிடிக்கல. So it's just சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார், அதே பட்டிமன்றத்துல நான் ஆரம்பிக்கும் போதே ஒருதலை பட்சம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி சத்தியமா என் மனசு எதுவுமே கிடையாது. குழந்தை, நான் சத்தியமா சொல்றேன், நீ எப்படி ஆஜித பாக்குறியோ எனக்கு அப்படி பாலா, நான் உள்ள வந்தோடனே இன்ஸ்டன்டா தோணுனது எனக்கு பாலா. நான் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மகளை எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு இவனை பார்த்த உடனே ஒரு குழந்தைன்னு தோணுது. நான் அரவணைக்கிற ஒரு குழந்தையா தோணுது, நான் அதிகமான அன்பு காட்டுற ஒரு குழந்தையா தோணுது. அது என் தப்பு கிடையாதுங்க, எனக்குள்ள இருக்கிற ஒரு தாய், அது இயல்பான ஒரு விஷயம். திஸ் இஸ் மீ. அதை அவன் ஃபேக் நினைச்சானா நான் என்னங்க பண்ண முடியும்? இதுதான் நான் சொல்ல. அவனோட ஒப்பீனியன்ஸ்க்கு நான் பதில் சொல்லவே முடியாது. இவரை நான் இவ்வளவு ட்ரபிள் பண்றேன்றதே எனக்கு இப்பதாங்க புரியுது. என்னோட எனர்ஜியா அவருக்கு ஃபேக்கா தெரியுது, என்னுடைய அன்பு பாசமுமே இவருக்கு உண்மையா தெரியலன்னா எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு சத்தியமா இப்பதாங்க புரியுது. அது என்னுடைய 13 வயசு குழந்தை மேல நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு என் சிஸ்டம்குள்ள, என்னுடைய மனசுக்குள்ள, டீப் ஃப்ரம் மை ஹார்ட் ஒரு ounce ஆஃப் ஹேட்ரட் கூட உனக்கு கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் கால்ட் ஹேட்ரட் ஃபார் யூ ஆர் எனிதிங் கால்ட் ஆங்கர் ஃபார் யூ. எனக்குள்ள இருக்கிற ஒரு அம்மா திரும்ப நான் மிஸ் பண்ற ஒரு குழந்தைய உனக்குள்ள தேடிட்டு இருக்கேன். நான் அந்த குழந்தை இல்லைன்னு நீங்க எனக்கு சொல்லியாச்சு. நான் தள்ளி நிக்கிறேன், நான் இருக்க மாட்டேன். I'm sorry, like maybe நீங்க பாசம் காமிச்சிருக்கலாம், but like I never used to such kind of love. I will not force you with it. You're not used to that, Bala. That is the whole problem. Maybe that is why I'm doing so much for you. Because you're not used to that. எனக்கு தெரியுது உனக்குள்ள அது இல்லைன்னு தெரியுது. அதை உனக்குள்ள ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ அதை வேண்டாம் சொன்னா நான் எங்கடா போவேன்? You're not used to that. You're not used to that. ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா வேணாடி என்ன சொல்றேன்? சரி, okay guys, hug it out. Come. எனக்கு நீ வேணும். All of you come. எனக்கு நீ Just come. வேணும். Hello, Ramesh, please come. எனக்கு நீ புள்ள வேணும்டா. Please, please come. Please come. எனக்கு புள்ள கிடையாதுடா. I'm sorry. I'm sorry, I misunderstood you. I never got used to such kind of love or affection in my life. So, புதுசா யாராவது வந்து கொடுக்கும்போது I couldn't accept it. We know how to handle it. Just relax. ஓவர்டுல இல்லம்மா. தனியா விட்டா பேசுவாங்க. இல்ல, மனசு திறந்து பேசுவாங்க. இது அன்னைக்கே வந்து Even I felt like why she's being so nice to me. And I don't have the answer. Like, I couldn't accept it. நான் அந்த இதில் போயிட்டு வரேன். இன்னும் சொன்ன எப்படி தான் ஃப்ளஷ் இதாக இருக்கும்ல. I'm sorry, Acha. அன்பு கொடுக்குறவங்க கிட்ட கோவத்தை காட்டாத பாலா. நீ ஐஸ்கூன் இப்படி இருக்க முடியாது. உனக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் கூட. இன்னைக்கு அம்மாவோ அக்காவோ நான் இருந்துட்டு போறேன்டா. I won't hurt your Acha. I'm genuinely sorry. சமத்தாரு புரியுதா? நான் இன்னும் 1 வாரம் இருப்பேன், 2 வாரம் இருப்பேன், அப்புறம் நான் போயிடுவேன். நீ இருக்கணும். டு தி எண்ட் ஆஃப் த கேம் நீ இருக்கணும். ஒழுங்கா விளையாடணும், வின் பண்ணிட்டு வெளியே வரணும். இந்த டைட்டிலை தாண்டி மக்களோட மனசுல ஒன்று பத்தி இருக்கிற பல தவறான விஷயங்கள் சரிப்படுத்தி நீ வெளியே வரணும். நீ நல்லவனா வெளியே வரணும். நீங்க நினைச்சதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டு நீ வெளியே வரணும். வின்னரா வெளியே வரணும். அன்பா இரு. மன்னிப்பு கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா கேட்டுட்டேன்னு வச்சுக்கோய, நீ ராஜா ஆயிடுவ, உடனே கடவுள் ஆயிடுவ. 24ஆம் நாள் காலை 8 மணி.
ராத்திரி பார்த்தேன் ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் ஒன்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது அவ பேஸ் அடடடடடா அவ ஷேப்பு அப்பப்பப்பப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது என்ன I love you. Morning, Big Boss. Good morning. Good morning. காலை 9:05. How did it go? Went well, like All okay? Result? all result. Good. நான் கேப்டன் ஆன அப்புறம் உங்களை அம்மியார் கேட்குறேன். அட வேணாமா அம்மியாருக்கு I like தெரியுமா? to do it. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஹெல்த்தி. இதுக்கே அஃபெண்டர் அங்க தெரியல. நீங்க சொல்ற டோன் தான். நீங்க சொல்ற விஷயங்கள் அந்த டோன்ல வந்தா எல்லாமே தப்பா தெரியுது. தப்புன்னு இல்ல, ஆஃபென்சிவா தெரியுது. என்ன பண்றது? அது கொஞ்சம் வேற டோன் ஆப்ஷன் இல்ல. ஆப்ஷன் இருந்தா செட்டிங்ஸ்ல மாத்தி இருப்பேன். இருக்கு. நான் சேஞ்ச் ஆகலையா? எல்லாரும் சேஞ்ச் ஆகலாம். I have changed, right? ஆனா நேத்து ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? சொல்லுங்க, இங்க பார்க்காதீங்க, மூஞ்சிய பார்த்து பேசுங்க. அத பார்க்கல, நான் உங்களை தான் பார்த்தேன். என்ன தெரியுமா நேத்து நான் கத்துக்கிட்ட விஷயம்? என்னது? இந்த வீட்ல பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான். என்னது? என்ன சொன்னாரு இந்த வீட்ல பிக் பாஸ் ஃபர்ஸ்ட்? No friends. No enemies. No enemies. Okay. All our contestants. சரி, என்ன சொல்ல வரீங்க? நேத்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு நம்மளுக்கு எல்லா சைடுல இருந்தும் பரகுது क्वेश्चन. I felt very bad. இல்ல அதான் யோசிச்சேன், எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு. I felt really bad. Yeah. Whatever the situation, one person against many is not fair. காலை 10:40. நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு சேகரிச்சு பாதுகாத்து வச்ச தங்கத்தை அளந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அர்ச்சனா, உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை எடுத்துக்கிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. டேய், வெளியில இருக்கிற வர சொல்றா. டேய், எல்லாத்தையும் வர சொல்லு. லாக்கர் திறக்க சொல்லு. அர்ச்சனா, உங்க தங்கத்தை எடுத்து தராசுல வைங்க. $1.047. Swiss Bank locker is opening up. ஓகே, இது யாருது? எந்தெந்த ரெண்டு கால் இருக்கும்? இந்த வேஷ்டி எடுத்து கொடுமா. $0.874 Big Boss. இத கொட்டவால ஷாலோட வைக்கவா பிக் பாஸ்? வேணாம், நான் என்ன பேசினாலும் நீங்க அது $1.035 இருக்கு பிக் பாஸ். அவ்வளவுதான் பிக் பாஸ், நேர்மையா பொறுக்குனது. அவ்வளவுதான் பிக் பாஸ். $1.332 kgs. ரியோ, இதை இங்கேயே வச்சிடுங்க.
நீங்க போய் எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் வந்து உட்கார சொல்லுங்க. ஓகே பிக் பாஸ். காலை 11:45. தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தேன் நானே. டாஸ்கின் 2வது கட்டம். இப்போ இந்த வீடு 3 அணிகளா பிரியணும். குறைந்தபட்சம் 4 பேர், அதிகபட்சம் 8 பேர் என்கிற அடிப்படையில் இந்த பிரிவு இருக்கணும். இறுதியில் எந்த கூட்டணி கிட்ட அதிகமான தங்கம் இருக்கோ அவங்க கிட்ட அதிகாரமும் இந்த வீட்டை முழுமையாக ஆள்ற சக்தியும் வந்து சேரும். உங்கள் அணிகளை இப்போ பிரித்து சொல்லலாம். நான் இங்க வந்துறேன், ப்ளீஸ் சேர்த்துக்கோங்க. கை தூக்கிடலாமா? பாலா சேர்த்துக்கோங்க. எத்தனை அணியா பிரியணும்? 3 அணியா பிரியணும். 3 அணியா பிரியணும். ஆமா அதுதான் பிரியணும். இப்போ நம்ம பிரிய முடியல. பிக் பாஸ் நாங்க டீம் 1 ரெடியா இருக்கோம். பிக் பாஸ் 8 பேர். ஸோ நான் சம்யுக்தா, ஆஜித், ரம்யா தான் ஒன்றா போனோம். ஒன்றா தான் நாங்கள் தங்கத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். தென் தாத்தா ஜாயின்ட், சனம் வந்து நம்மள ஜாயின் பண்ணலை, கேபி ஜாயின் பண்ணல, சிவானி ஜாயின் பண்ணல. ஸோ 3வது குரூப் பிரியணுன்னா அது பிரியறது உங்கள் இஷ்டம். பட் திஸ் 5 will stay. ஏன்னா அதுக்கு வெளியே போனால் இட் won't be good. கம்பல்சரி 3 குரூப்பா சொன்னாரு. கம்பல்சரி 3 பிக் பாஸ். ஆமா 3 குரூப். இங்க இருந்து 1 போடுங்க. I will go out of that group. யாராவது 3 பேர் ஜாயின் பண்றதா இருந்தா நீ விட மாட்டேன். பரவாயில்லை. ஓகே. நீ இருக்கியா? தனி. சரி. மினிமம் 4 னா நீங்க 2 பேர். இன்னொரு 2 பேர் வந்தா ஒரு குரூப் ஆகும். 2 பேர். அங்க 8 இருக்கேப்பா. நாங்களே 8 பேர் இருந்தோம். தாத்தா இருங்க தாத்தா, பேசிட்டு இருக்கேன்ல. லெட் மீ டெல் them, let them clear. நான் கிளியரா சொல்றேன் உங்களுக்கு. நாங்களே 8 பேர் இங்க உட்கார்ந்தோம். ஓகேவா? சோ since we have to make 3 teams, யாராவது ஒத்துழைச்சு தான் போறோம். நாங்க 2 பேரை கொடுக்குறோம், நீங்க 2 பேர் வேணும். இன்னொருத்தர் வேணும். அத கேப்ரி நீங்க கேபி வரல. மினிமம் 4 பேரும் மேக்ஸிமம் 8 பேரும் அப்படின்ட்டாங்க. டீம் 1 8 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அங்க நீங்க பிரியணும். உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுது பாலா. இப்போ வந்து என்னால 8 பேர் வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ண முடியும். நானும் விட மாட்டேன்ட்டு நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் டீம் will be perfect. நான் நியாயமா விளையாடுறேன். இட்ஸ் ஐ திங்க் what I said is a fair game. புரியல, எப்படி ஃபேர் கேம் ஆகும்? ஆமா obviously எப்படி ஃபேர் கேம்? எங்க டீம்ல 8 பேர் இருக்கும்போது நீங்க ஒரு நிமிஷம் பாலா, we'll just discuss. Okay, ஒரே நிமிஷம் வாங்களே. அதான் சொல்றேன், லீஸ்டா இருக்கிறவங்க தான் போறதா சென்சிபிள். அப்பதான் ஒரு டீமுக்கு ஸ்ட்ரெngth வரும். யார்கிட்ட ரொம்ப குறையும் எப்படி இருந்தாலுமே அந்த 3rd டீமுக்கு நிறைய கேஜிஸ் இருக்காது. 3rd டீமுக்கு நிறைய கேஜிஸ் இருக்காது. சோ அவங்க எப்பவுமே இன்ஃப்ளூயன்ஷியல் பார்ட்டியா இருக்க முடியாது. இருக்குறதுல லிஸ்ட் இல்ல 821. ஓகே இல்ல உண்டவல நீங்க ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் 3rd டீம் லீஸ்ட் போனா நமக்கு இங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதுன்றதுக்காக. அது ஓகே தான உங்களுக்கு? மா ஆரி ப்ரோ வராருமா? ஓகே then we are 4 people. No இங்க வாங்க முதல்ல. லெட்ஸ் டாக் லாஜிக்கலி. வாங்க. யார்கிட்ட கம்மியா கோல்டு இருக்கோ அவங்க பிரிஞ்சாங்கன்னா 3வது டீமா இருக்கும். இட்ஸ் லைக் whom they support. அந்த மாதிரி இருக்கு. நீங்க அதிகமா கோல்டு வச்சுட்டு வெளியே போனீங்கன்னா இட்ஸ் கிளியர்லி லைக் யூ ஆர் சப்போர்ட்டிங் that team or this team. அது நீங்க தான் மைண்ட்ல வச்சுக்கணும். சோ இதுதான் இப்போ இந்த இடத்துல கேமே. we can send up to 2 people. அவங்க 2 பேர் அனுப்பணும். ஓகேவா? சோ 2 பேர் தான் அந்த சைடு போக முடியும். என்ன பண்ண சொல்லுங்க. நீங்க பவர் எடுக்கறவங்க ஒரே ஒரு ஆள் தான். இது மட்டும் அதுதான். அப்புறம் நம்மளும் ஒரு ஆள் தான் கொடுப்போம். நான் 3rd டீம்ல இருக்கேன். நானும் 3rd டீம். அது ரம்யா இருக்காங்க. இல்ல ரம்யா நீங்க எதுக்கு நீங்க அந்த 3rd டீம் போனீங்க? என்னால பாத்தீங்கல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் யூ ட்ரஸ்ட் அண்ட் கேவ். அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் வச்சு நான் டீமே பிரிக்கலையே. இல்ல நான் சொன்னபோது அதான் சொன்னேன். பட் அவங்க 2 பேர் கொடுக்கும். எனக்கு 3rd டீம்ல இருக்கும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் 5 பேர் சேர்ந்தவங்க டீமா இருக்கணும்ட்டு. ஓகே ஐ மேட் a mistake சொல்ல போனா. கேபி சிவானி நீங்க 2 பேரும் வெளிய இங்க இருந்து 2 பேர் வெளிய ஆகும். இல்ல நான் 3rd டீம்ல இருக்கேன். அதான் நீங்க தனி இண்டிபெண்டன்ட் டீமா நாங்க இங்க இருந்து 2 ஆமா பேர் 3rd டீமாவே இருக்கும். அவ்வளவுதான். இது பத்தியா இதுதான் கேம். அது பண்றது கேபி தப்பு. எது தப்பு? அங்க பாரு நிறைய பேர் சேர்ந்தாங்க. யாரும் இங்க வரல. எனக்கு யாரும் ஆமா கணக்கு அப்புறமா I don't want to go anywhere. கணக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா யாரா கூப்பிட்டா எனக்கு போக விருப்பம். அவங்க கூப்பிட்டாங்க, நான் போல. நானு இல்லடா கணக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஓகேடா, அவர் ரிஃப்யூஸ் பண்றாருன்னா இருக்கட்டும்டா. நோ ப்ராப்ளம். வாட்? ஏய் why? ஒரு தடவை விட்டு கொடுங்கப்பா. ஓகே அவர் இருக்கட்டும். யார் டென்ஷன் அவங்க டென்ஷன் ஆவாங்க தாத்தாலாம் இப்போ. அதுல யாரும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. நான் எனக்கு தோணுது வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன கவுண்ட் இப்போ? அப்படி இல்ல. வா இல்ல இப்ப ஏன்
போ தங்க போ. அவ கேபி நாட் ஓகேன்னு சொல்லிட்டே இருக்கா. பரவாயில்ல நான் இங்க இருக்கேன். ஓகே அப்ப விட்டுருங்க. கேபி அங்க இருந்த போது நான் உன்னையும் சேர்த்து தான் நாங்க நினைச்சோம். சரியா? இல்ல இருங்க 5 பேர் எத்தனை டீம் அது? கேபி, நானு இன்னொருத்தங்க அரசானம் வேணான்னு சொன்னாங்க. யாரும் வேணாம் சொல்ல. I understood the game first. 8 பேர் இருக்க முடியாது. கேபி வேணும் சொன்னாங்க. ஏன்னா அப்பயும் சொல்லல. அப்ப எதுக்கு நான் வரணும்? நான் தனி ஸ்டாண்ட்ல இருக்கேன். நான் தேர்ட் குரூப் அவ்வளவுதான். I agree. Fair. மாலா இங்க வர ரெடியா இருக்கா? ஓகேவா? உனக்கு ஓகேவா? ஓகே. அண்ணா உனக்கு ஓகேவா? மாலா இங்க வர ரெடியா இருக்கா? இருங்க. Tata, here I have to play smart, okay? I'm aligning with another team. Okay. I don't want to lose like a loser. I was backstab. மா அங்க இன்னொருத்தர் ஸ்ட்ராங் இருந்தா கூட நான் அனிதாவை ஸ்வாப் பண்ணுவேன். சாம் கூப்பிடலாம் 1-8 வச்சு. அங்க யார் போறா? அனிதா போறா. 3 பேர் தான் இருக்காங்க. இல்ல அனிதா போவா. I'll go there. Okay. Come on buddy. Come on. Trust me. இந்த 3 டீம் கண்டிப்பா வேணும். அப்ப அவங்க பிரிஞ்சு அவங்க பிரிக்கணும். அப்படி சொல்றீங்க. ஆமா. அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம இந்த ரெண்டு ஜாயின் ஆயிட்டு அனிதா எனக்கு தெரிஞ்சு டாலி பண்றது பெஸ்ட். நம்ம 8 பேர் சேரலாம். ஏன்னா அடுத்த கேம் வந்து இன்னும் சேர்க்கணும்ங்கற மாதிரி வந்தா என்ன பண்ணுவோம்? கேட்டு சொல்லிட்டா. ஓகே. அவங்க ஸ்பிட் ஆவணும்ல இப்போ. காண்டிட்டாங்க. நான் சொல்றேன் அப்புறம் என்ன காண்டன். சமத்தாரா. உங்க அனிவாரியாக பிரிஞ்சு லிவிங் ஏரியா சோஃபால இப்போ உட்காருங்க. அனிதா, ஆஜித், நிஷா, சுரேஷ், உங்க கூட்டணி கிட்ட இருக்கிற தங்கத்தோட மதிப்பு 3 கிலோ 990 கிராம். ஆரி, சனம், ரம்யா, ஷிவானி, கேபி, உங்க கூட்டணி கிட்ட இருக்கிற தங்கத்தோட மதிப்பு 8 கிலோ 696 கிராம். பாலா, அர்ச்சனா, சோம், ரியோ, சாம், ரமேஷ், வேல்முருகன், உங்க கூட்டணி கிட்ட இருக்கிற தங்கத்தோட மதிப்பு 12 கிலோ 751 கிராம். வாழ்த்துக்கள். உங்க கூட்டணி கிட்ட அதிக தங்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீட்டை முழுமையா ஆள்ற சக்தி கிடைச்சிருக்கு. இனி இந்த வீட்டில் நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, உங்களுக்கான எல்லா வேலைகளையும் மற்ற அணிகள் தான் செய்யணும். யாரும் முதுகு தேய்ச்சி விட போற இப்போ? இந்த வீட்டை ஆள்றதுக்கு உங்க சொந்த விதிகளை கொண்டு வரலாம். உங்க 8 பேருக்குள்ளேயே யாராவது தூங்குனாங்கன்னா அவங்கள நீங்க வந்து வேலை வாங்க கூடாதுன்னு சொன்னேன். 9 பேர். ஓகேவா? 24ஆம் நாள் மதியம் 1 மணி. எப்போ நீங்க அரசு குடும்பத்தை தாண்டுறீங்களோ அப்பலாம் வணக்கம் சாமி வணக்கம் தாய் சொல்லிட்டு போனோம். அது ஸ்டாண்டர்டா. ஓகேவா? யாரு கொட்டாய் விட்டாலும் தொடையை தட்டிக்கணும்னு சொல்லலாம். அது பேசிக், அதாவது பேசிக் பாடி லாங்குவேஜ். இந்த 3 ரூல்ஸ் பேசிக்கா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. 24ஆம் நாள் மதியம் 1:40. சிவானி எனக்காக டான்ஸ் ஆடு. சாப்பிடும்போது போர் அடிக்குது. எனக்கு ரிவர்ஸ் அடிக்குமா? நல்லா இருக்குது. ரம்யா பாட்டு பாடுங்க. ஓகே பாடுறேன். பாடுங்க. என்ன பாட்டு வேணா பாடலாமா? என்ன பாட்டு வேணா பாடலாம். இளவரசனுக்கு போர் அடிக்குது. டான்ஸ் ஆடுமா? நான் சரி ஸ்டார்ட். சரி ஓகே. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. போட போட புண்ணாக்கு. நான் கேட்கவே இல்ல, இவங்களுக்கு எல்லாம் பாடுங்க. இப்போ நான் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு ரூல் போடுறாங்க. நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு ரூல். உங்க கூட பேசக்கூடாது. வரும் இன்னும் சொல்லல, ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லி போட்டு கொடுக்காதீங்க. இல்ல சொல்லி கொடுத்தா நான் பாட்டு பெட்ல இருப்பேன்ல. ராஜாவின் பார்வையின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெக்கம்
பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம். யாபி நீ மட்டும் பாடிட்டு அப்படியே நீங்க ஏன் நிறுத்துனீங்க? கண்டினியூ. பாட்டுலாம் எப்படி ஆட முடியும்? அதான் பாடணும். குரல் என்ன அதிகமாகிறது? கில் அண்ட் லாஃப். யாபி ஓகே சேஞ்ச் போஸ். ஓகே சேஞ்சா. ஆரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சேஞ்ச். சேஞ்ச் இல்ல எங்க கிட்ட கொடுக்க சாரி. 4 பேரும் கில் அண்ட் லாஃப். 4 பேரும் கில் அண்ட் லாஃப். ஓகே. மாத்தி மாத்தி. புதுசா இருக்கு. போதும் 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 போதும். ஓகே நீங்களாம் போலாம். சன வாங்க. கில் அண்ட் லாஃப். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த கில் அண்ட் லாஃப் எங்களுக்கு கில் உனக்கு ஆபமா இருக்கு. அது வேணாம். சனமும் தான் நல்லா மாட்ட போகுது. சேவகத்தை மதியம் 2:10. முதல்ல இந்த ராஜ்யத்தோட இந்த ராஜாங்கத்தோட குறிக்கோள் என்னன்றதை சொல்லிடுங்க. ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அவ்வளவுதான். அது மட்டும் எல்லாருக்குமே. ஓகே எல்லாருக்குமே. வேற எந்த ஹார்ஷான ஒரு நடவடிக்கையும் கண்டிப்பா இருக்காது. இது வந்து ராஜாங்கத்துல இருந்து பொதுமக்களுக்காக நாங்க சொல்லிக்கிறோம். நிஷாவுக்காக முதல் ரூல் லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் லவ் டார்ச்சர் பண்ணக்கூடாது. பிக் பாஸ் மட்டும் இல்ல வேற யாரையுமே லவ் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவளுக்காக ஓகே. இந்த ஐ லவ் யூ அப்படின்றது அப்படி போய் அப்படிலாம் விழக்கூடாது. இந்த மாதிரி கியூட்னஸ் ஓவர்லோட் ஆக்டிவிட்டிஸ் எதை பார்த்தாலுமே 20 ஸ்குவாட்ஸ். ரெண்டாவது ரூல் வேலு எப்ப பாட்டு பாடினாலும் வேலு சுத்தி நின்னு டான்ஸ் ஆடணும். நீங்க தான் எங்களுடைய ஜூக் பாக்ஸ். நாங்க எப்போலாம் ஜூக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோமோ நீங்க எங்க இருக்கீங்களோ எழுந்து உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சு எல்லாருக்குமே. ஓகேயா? ஓகே ரைட். எப்ப எதிரில வந்தாலும் எப்போ ஒரு நிமிஷம் அந்த இஞ்ஞாயே எனக்கு இப்ப சிவானி வாய்ஸ்ல கேட்கணும் போல ஆசையா இருக்கு. சொல்லு. இந்த ராஜ குடும்பத்துல அதான் பண்ணணும். நீங்க நாய் மாதிரி இருக்கு கேட்க. நல்லா இருக்குக்கா. நாய் சொல்றாங்க. இல்ல அந்த இஞ்ஞாயில ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் ஏதாவது நடந்தது அப்படின்னா ஆன் ஸ்பாட் பனிஷ்மெண்ட். ஓகேயா? சோ பேசிக் ரெஸ்பெக்ட் ஃபார் தி ஃபேமிலி இல்ல இப்போ டிசைட் பண்றோம். அத யூட்டிலைஸ் பண்ணிட்டு நாய் அப்படினு போயிடுவாங்க. அதுவே மாத்தி அது ரொம்ப இழுகும் மச்சான். ரொம்ப இழுகும். சிட்டுக்கு சிட்டுக்கு ஸ்டெப்ல பண்ணிட்டு போறோம்னு சொல்லலாம். ஆமா சிட்டுக்கு 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 இப்படி பண்ணிட்டு கரும பேசிட்டு போறோம். ஓகேயா? எல்லா வேளையும் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா தான் சமைச்சு தரணும். ஓகேயா? பழைய சாப்பாடு எங்களால சாப்பிடவே முடியாது. பிகாஸ் we are the ராஜ குடும்பம். எப்போ வந்து மசாஜ் கேக்குறோமோ சனம் வந்து மசாஜ் பண்ணி விடணும். சும்மா இருந்ததுக்கு பண்ணி விடுறேன் போய் பண்ணிட்டு இருந்தா நீங்க பண்ண சொன்னீங்கன்ற என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ல நான் வாக்கிங் போகும்போது எப்போ நான் வாக்கிங் போறேன்னா எனக்கு பின்னாடி கொடை புடிச்சினே வரணும். அது யாரு? நம்ம அது இல்ல. மதியம் 2:45. வானிலை அறிக்கையை வந்து இது மேல ஏறி இறங்கி சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் முடிவு சொல்ற வரை அதை பண்ணணும். கம் ஹியர். வணக்கம். இன்றைய வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். இன்று காலையிலிருந்து திரும்பி வா, அங்கிருந்தே இரு. காணப்படுகிறது. ஏனெனில் வெயில் மிகவும் கடுமையாக இருக்கும். ஆனால் இன்று காலை வெயில் கடுமையாகவே இருக்கவில்லை. இன்று வெப்பநிலை மிகவும் குறைவாக வரல. சரி, ஓகே, வேர்ட்ஸ்க்கு மட்டும் லிபர்ட்டி இருக்கு விடு. மதியம் 3:45. அதெல்லாம் ஏதாவது பண்ண முடியாதுன்னு சொன்னா 10 வாட்டி சம்பந்தம் இல்லாம ஆர்கியூ பண்ண மாட்டேன்னு சொல்லணும். சொல்லிக்கோ. சம்பந்தம் இல்லாம ஆர்கியூ பண்ண மாட்டேன். 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 அனிதா எந்திரிங்க. தூக்கம் வருது மன்னா. எந்திரிங்க மன்னா, தூக்கம். புடிங்க மன்னா. வாங்க ரைட். வாங்க ரைட் போலாம். மன்னா, தூக்கம். வாங்க டாடா போலாம். மன்னா, ஜிக்ஸாக்கா போறீங்க. மன்னா, இங்க
நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா? சிட்டுக்கு 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 தப்பு பண்ணிட்டா. முந்திரி கொட்டை மாதிரி முந்த மாட்டேன்னு சொன்னாங்க. சொன்னமா பண்ண சொல்லி ஓகே, அது ஒரு 10 வாட்டி சொல்லு. என்னது? முந்திரி கொட்டை மாதிரி முந்த மாட்டேன். முந்திரி கொட்டைனா கேஷ்யூ நட்டா? ஆமா. முந்திரி கொட்டை மாதிரி முந்த மாட்டேன். 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 வாங்க சனம் காட்டுங்க சனம். 24ஆம் நாள் மாலை 5:15. மந்தாகினி நான் கணினி மிருணாலினி. தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தேன் நானே டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. இது மீண்டும் நாளை காலை அறிவிப்பு வந்தவுடன் தொடரும். ஒரு சில பேர் கிச்சி முடி விட்டுருவேன். ஏண்டா நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? முடிஞ்சிருச்சு, என்ன ஃபீட் பண்றேன். 24ஆம் நாள் மாலை 5:50. பிரச்சனை வந்து எனக்கு கேப்டன் ஏன் கேப்டன் ஹெல்ப் பண்ணீங்க நான் அவர்கிட்ட கேட்குறேன். கேப்டன் ஆன்சரபிள் டு அர்ச்சனா அக்கா. இப்போ 3 பேர் தான் பிரச்சனை. அதுக்குள்ள எத்தனை பேர் இவரு கருத்து சொன்ன வந்துட்டாரு, அவர் எக்ரின்னு வந்துட்டாரு. டீம்ல இருந்து அவர் வந்து எம்எல்ஏ அஜித் நான் பள்ளியே போட்டார், நான் தான் வேக்யூம் கிளீனர் கேட்டேன்ட்டு. இந்த விஷயம் உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு வெளியில நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த சூழல்ல பேசினதை வச்சு நானும் உங்களை தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். திமுறா பேசுறதுனால எல்லாத்துக்குமே திமுறா தான் பேசுன்னு செட் பண்ணிட்டாங்க. நம்ம கரெக்டான விஷயத்துக்கு எதுக்கு திமுறா பேச போறோம்? சாம் சொன்னாங்க நீ கம்ப்ளீட்டா அர்ச்சனாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஓகே, நான் போகும்போது தென் வேற மாதிரி அது எமோஷ்னலாக முடிஞ்சிச்சு அந்த மேட்டரு. அது அப்புறம் சொல்கிறேன், ரொம்ப எமோஷ்னலாக முடிஞ்சிச்சு அந்த மேட்டரு. பிகாஸ் இட் வாஸ் வெரி எமோஷ்னல். இரவு 9:55. சம்திங் சடன்லி ரியலைஸ். இல்ல எனக்கு டாஸ்க்ல எனக்கு சொல்ல சொன்னது எனக்கு வந்து இப்போ ரியலைஸ் ஆகுது. ரொம்ப எனக்கு வெளியில வந்து ரொம்ப பாதிக்கும். நீயாவது சொல்லிருக்கலாம் எனக்கு அதோட இது இம்பாக்ட் தெரியல. நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன்னா பட் என்னோட என்ன சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இது பண்ணது தப்பு தானே. ஏன்டா அழற? திஸ் இஸ் ராங் டா. எல்லாமே நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன்னு சொல்லி என்ன ஒரு காமெடி பீஸ் ஆக்குறாங்கடா. டோர் க்ளோஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். எனக்கு திடீர்னு தான் எனக்கு அந்த மீனிங்கே தோணுச்சு. எல்லாரோடையும் நான் வந்து ஃபன்னா தான் இருப்பேன். அது வந்து இப்படி பண்ணலாமா நீ சொல்ல? அவனுக்கு தெரியும்ல மீனிங். நீ கேட்டல கேஷுவான்னு நான் நினைச்சு தெரிஞ்சு கேக்குறேன். அதோட மீனிங் தான் தெரியும். ஃபுல் லைனோட மீனிங் எனக்கு தெரியல. என்ன பண்ணிருக்கணும்? ஆர்கியூன்னு சொன்னாங்கல்ல, நீ அங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்கணும். சோ அதனால நீங்க உங்களுக்கு அப்படி இருக்குன்னா நீங்க அப்பவே சொல்லிருக்கணும். சனம் how are you feeling? I'm okay. I'm okay. Why she's crying? சொல்லு, இப்ப எங்ககிட்ட சொன்ன எல்லாம் சொல்லு. இப்ப தெரிஞ்சானே இங்க வந்த. இல்ல தெரியாது. அப்படியா? சும்மா வந்தியா? சும்மா வந்து என்னாச்சு? அவங்க வந்து நீ முந்திரி கொட்டைன்னு சொல்ல சொன்னல, அதுக்கு அவ ஃபீல் பண்றா. இந்த ஃப்ரெண்ட் நான் நினைச்சேன் பால, நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்தது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. I did my task. இது டாஸ்க் அவ்வளவுதான். அப்ப சொல்ல வேண்டியதானே, சொல்ல முடியாது. எனக்கு ஃபிளாஷ் ஆகல, ஏன்னா நான் நம்பினேன். உங்களுக்கு என்ன நம்புனீங்க? ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியாதா? மொக்க பொண்ணு இன்டென்ஷனும் கிடையாது. நீங்க இப்ப பண்ணி முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏன் நீங்க இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சத்தியமா நீங்க ஃபீல் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன அத பேச we never had a friendship. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? யாருக்கும் ஃப்ரெண்டே கிடையாது. we never had a friendship.
அது சொல்லிட்டீங்கல்ல, we okay. are just trying to reconnect it, அவ்வளவுதான். சரி, I mean okay, reconnect கூட சொல்ல முடியாது. We are trying to come in a good term. சரி, ஓகே பாலா. Which is not happening. Thanks for clearing that. அவ்வளவுதான் சனம், இதத்தான் சொல்றேன். யாருக்குமே ஃப்ரெண்ட் கிடையாது. நான் தான். இது காம்படிஷன் சனம். நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கலாம், எங்க வேலைக்கு ஆகாது. வெளிய வேற ஒரு டிராமா போயிட்டு இருக்குப்பா. என்ன வந்தது? அப்பா சனம் உட்காந்து அழுதுன்னு இருக்கா. நீங்க சொன்னனால தான் இருக்கும். நீங்க சொன்னனால தான் இருக்கும். ஆமா, நான் வந்து சொல்ல சொன்னேன்ல இன்னைக்கு, நான் தேவையில்லாம எங்கேயும் ஆர்கியூ பண்ண மாட்டேன். அதுக்கும் நான் முந்திரி கொட்டமே முந்த மாட்டேன். 2 லைனுக்கும் உட்காந்து இப்ப அழுதுட்டு இருக்கா. சம்பந்தம் இல்ல. கொஞ்சம் லேட்டா வராங்கல்ல. ஆமா, விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க. விளையாட்டுக்கு தான் சொன்னா. அப்ப சொல்லிட்டாங்க. இப்ப உட்காந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சம்பந்தம் எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன பேசியது ஒரு பெரிய மேட்டர் ஆக்க வேணாம். இது ஏதோ யாரு இருக்காங்க? யாராவது சொல்லியிருப்பாங்க, அது காமெடியா பட் இருந்துச்சு. யாரு இருக்காங்க? சரி, இப்படி வச்சுக்கலாம். யாரும் இல்லையா? உனக்கு பிடிக்காத 2 பேர் இருக்கு. நம்ம தாத்தாவை எழுப்பி அனுப்பலாமா? நீ போனேன்னு வச்சுக்க, உனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கருத்து உள்ளோம். அஜித் போய் கன்சோல் பண்றா. ஏய், போய் கன்சோல் பண்றா. 24ஆம் நாள் இரவு 11:30. You told me to choose, no, friend or enemy, not both, right? Yeah, I told. What is your decision? He knows. Enemy. But why enemy? That also you know. It was a task. நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்க மாட்டேன், நான் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தா. எனக்கு அது சப்போஸ் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பாதர் ஆயிடுச்சுன்னா அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளோ டியூரேஷன் போகுதுன்னா அப்பயே அவங்க கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்கணும். அப்போயே சொல்லியிருக்கணும்ல. அதான் திடீர்னு இது பண்ணுறது. சரி, ஓகே, அப்படியே தோணுதா அழுகுதா, அப்படியே அதில் இருந்துக்கணும், ஸ்டிக் பண்ணிக்கணும். எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஸ்போர்ட்டிவாக பண்ணிட்டு இப்போ ஏன் ஃபீல் நான் பண்ணுறாங்க? ஸ்போர்ட்டிவாக பண்ணேன். நான் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணல. அது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சொன்னது உங்ககிட்ட அப்படின்னு தான் நினைச்சேன். எல்லாருக்கிட்டையும் அதுதான் சொல்லணும்னு சொன்னது அந்த டைமில் எனக்கு ஃப்ளாஷ் ஆகலை. சரி, ஓகே, விடுங்க. சாரி. ஐம் சாரி. இன்னொரு வாட்டி. இன்னொரு வாட்டியா? ஐம் சாரி. எதிர்பாராத நேரங்களில்தான் எதிர்பாராத உறவுகள் அமையும். விளையாட்டாக கூறும் கருத்துக்கள் கூட மற்றவர்களை காயப்படுத்தும். மாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கையும் இந்த பிக் பாஸ் வீடும்.